இது உங்கள் வளம் காணொளி. இந்த வயல் தான் தெரியுதா? ஒரு கருது அங்கங்கே வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் கலப்பு இருந்துச்சு, நெல்லில் கலப்பு இல்லை. நாற்று பாய் நாற்று விட்டோம்ல, அதில் மண்ணள்ளி உள்ளே போடுறாங்க பாருங்கள். அந்த வயலில் கிடந்த நெல்லும் அதில் கலந்துடுச்சு. இப்போ அங்கங்கே ஒரு கொடுத்து இது வந்துருக்கு. பேனோட பாதிப்பு இருந்திருக்குன்னா ஓ, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அது சிம்டம்ஸ் இருக்குது, இலைப்பேன்னு சொல்லுவாங்கள்ல அது. இந்த பாருங்கள், இப்போ உள்ளே எல்லாம் படுத்திருக்குமே, இதெல்லாம் வந்து இது எப்படி அது அந்த பேன் வந்துச்சு இல்லைங்களா? ஆமாம், அந்த இலை லேட்டர் ஆக ஆக கீழே போகிறப்ப அதில் சத்து இல்லாமல் உடனே பழுத்துடுறது. ஓ, அது இலைப்பேன்னா வந்து பூச்சியா, அது ஃபங்கியா? இலைப்பேன் வந்து பூச்சி. இதான் குருத்து பூச்சி. எங்கே காமிங்க. குத்துப்பூச்சி இருக்கு இப்போ இருக்கு. ஓஹோ, சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள்? ஆ, எங்கே இருக்கு புழு பாருங்கள், முண்டது பாருங்கள். ஐயோ, ஆமாம். ஓஹோ, இதுவே அப்படியே பழுத்துருச்சு இந்த இது இதில். அதில் அதெல்லாம் அது அன்ப்ரொடக்டிவ் டில்லர்ஸ்பாங்க. அதில் இனிமேல் ஒன்றும் வராது, இனிமேலுக்கு ஒன்றும் ஆகாது இது. ஓ பாருங்கள், குருத்துக்குள்ளே அது எந்த இடத்துல ஓட்ட போட்டிருக்குது. என்ன லீஃப் எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு முட்டை வைக்கும். அப்படியே இது எங்கோன் ஆகி கீழே போயிட்டு அதுலேருந்து குறைஞ்சி மேலே வரும் பிளான்ட்டை. ஓ, இதுதான் அந்த புழு. இந்த தெரியுது. என்ன புழுன்னு சொன்னீங்க? அது குருத்து பூச்சி. குருத்து பூச்சி. ஓஹோ, இது பாருங்கள், இது ஃபுல், இது முழுசும் சாப்பிட்ருக்காது. ஆமாம், முழுசும் பயிரே ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்குது. இங்கே கட் பண்ணி அதோட நியூட்ரிஷனை ஸ்டாப் பண்ணதுனால இந்த இது அப்படியே காஞ்ச சிம்டம்ஸ் தெரியுது. ஓ, இது மாதிரி நிறையா இருக்குமோ? இருக்கும், அதாவது இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கும். நம்ம இப்போயே ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் பரவாது. இப்போ பரவாது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை கலரில் ஒன்று. எங்கே அந்த மேலே வெள்ளையாக இருக்கு? ஆமாம், சுருட்டு புழு. இலை சுருட்டு புழு. இப்போ இந்த இது பார்த்தது, இது வந்து குருத்து பூச்சி. அது வந்து இலை சுருட்டு புழு. ஆஹா, ஓ, எல்லாமே புழு வகை தான் போல இருக்கு. என்ன இலை சுருட்டு புழு. இலை அப்படியே சுட்டிக்கணும்னு நினைக்கிறேன். வெட்டி சாப்பிடும், வெட்டிக்கிளி மாதிரி. ஆமாம், அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அதை சுரண்டி சாப்பிட்ருக்கு. நான் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக உள்ளேருந்து பார்த்ததே கிடையாதுங்க. கொள்ளைக்குள்ளே இது எப்படி இருக்குது, இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அழுகல் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்குது. அழுகல் பிரச்சனை. வரேன் இருங்க. எங்கே இருக்கு? ஆமாம், அந்த அழுகி இருக்கு. பாம்பு தோல் மாதிரி தெரியுதா? எங்கே இருக்கு இந்த இடம்? ஆமாம், இங்கே இருக்குங்களா? ஆமாம், இது அழுகல் நோய். ஆமாம், இது வந்து இலைப்புள்ளி நோய். இலையில புள்ளியாக இருக்கு பாருங்க. எங்கே? ப்ரௌன் ஸ்பாட். ஆமாம். ஓ, இதெல்லாமே நோய்கள் தான். என்ன 2 நோய் 2 பூச்சி உங்கள் இதில் பார்த்துருக்கோம். 2 நோய் 2 பூச்சி. 2 இது வந்து இதெல்லாம் வந்து ப்ரிடேட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ப்ரேயிங் மேண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கூட உரிச்சிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு மாறி போயிடுச்சு. சரி, இதெல்லாம் நன்மை செய்யும் பூச்சி. ஓ, இதெல்லாம் அந்த புழுவெல்லாம் சாப்பிட்றோம். புழுவை சாப்பிடாது. அதோட இது புழு பதிலாக இந்த செம்பேன்னு சொன்னல. ஆமாம், அதோட சைஸில் சின்னதாக இருக்கும். செம்பேன்னா அந்த இது என்னது,
இலைப்பேன். இலைப்பேன். இலைப்பேன் செம்பேன் ஒன்று தானா? வேறு செம்பேன் வேறு. செம்பேன் வேறு. பேன்லேயே 2-3 வகை இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க வகை வகையாக பிரிக்கிறதுக்கு? 4 வருஷம் படிச்சிருக்கீங்க என்ன? அங்கேயே வந்து நேரடியாக வயலுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா என்ன? நாங்களே விவசாயம் பண்ணுவோம் சார் எல்லாரும். எங்களுக்கு 4 சென்ட் கொடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும். ஃபைனல் இயரில் நான் வந்து பேடி போட்டேன். அப்புறம் ரெட் கிராம் போட்டேன். துவரை விவசாயம் நாங்களே பண்ணியிருக்கோம். விவசாயம் பண்ணியிருக்கோம். ஓ, நெல்லும் துவரையும் போட்டிருக்கீங்க. எங்கள் காலையில் வந்து 100 ஏக்கர். உள்ள இல்லாத பயிரே கிடையாது. ஓ, அப்படியா? தேக்கு மரம், செம்மரம், சந்தன மரம், பழகத்தில் வந்து நவாப்பழம், ஆர்ஃப்ரூட்டு, நுணாப்பழம், அது மாதிரி அங்கேயும் எல்லாமே இருக்கும். அங்கேயும் எல்லாமே ஸ்டடி பண்ணுவோம். ஃபீல்டு போய் அப்சர்வ் பண்ணி என்னென்ன இருக்குது எல்லாமே பண்ணுவோம், ஸ்டடி பண்ணி. சரி சரி. அங்கேயே தான் நாங்கள் கற்றுப்போம். இலை சுருட்டு புண்ணாவே இருக்குது. இலை சுருட்டு புழு எங்க? சிம்டம்ஸ் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் இலை சுருட்டு புழு. இப்போ இதெல்லாமே எனக்கெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியல பாருங்கள். இதெல்லாம் வெளியிலேருந்து நான் வந்து பார்க்கும்போது வயல் நல்லா இருக்குன்னு தான் நினச்சிட்டு போகிறேன். அங்கே அந்த இலையை சுருட்டி இருக்குல்ல, அது வந்து இது சிலந்தி. சிலந்தி அது ஒன்றும் பண்ணாதா? அதனால் நம்ம பெனிஃபிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? இது மாதிரி இருக்குது. 2 புள்ளி இருக்கா? ஆமாம். லேட்டராக நிறையா புள்ளி வந்து அதுதான் கீழே பருப்பது சருகா மாறுறது. ஓ, இப்போ இந்த சருகா மாறுறது எல்லாமே அதுதானா? இது மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ் வந்தது தான். இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இந்த டிசீஸை வந்து நம்ம இனிஷியலாக சரி பண்ண விட்டோம்னா லேட்டராக கீழே போக போக சிவியர் ஆகி சரி அந்த இலை காஞ்சிரும். அதனால ஒளி சேர்க்கை நம்மளுக்கு தடைப்படுதில்லை. ஆமாம் ஆமாம், பச்சையம் இது உருவாகாதில்ல. நான் எல்லாம் இது வந்து இது வந்து நாள் ஆக ஆக கீழே உள்ளதெல்லாம் பட்டு போயிடும்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் குருத்து கொஞ்சம் சிவியராக இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே பாருங்க எவ்வளோ ஊசி இலை இருக்குது பாருங்க. இப்படி துண்டா வந்துருச்சு. ஐயோ, எங்கே போயிருக்குது பாருங்க அது. இது என்ன புழு? குருத்துப்பூச்சி. குருத்துப்பூச்சி. இந்த அந்த பயிரே அப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இலை வந்து இந்த புதுசாக வர இதெல்லாம் வர இலை வந்து கருகிடும். சரி சரி சரி. பார்த்தீங்களா காமா போய் இது பச்சையாக இருக்க பயிர் இது மாதிரி நம்ம ஒரு இலை வந்து அப்படியே வெங்காயத்தாள் மாதிரி காஞ்சிருக்கு. இழுத்து பார்த்தோம்னா அடியில் இது மாதிரி கடித்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அது குருத்துப்பூச்சி தான். உள்ள உரிச்சு பார்த்தா அது குருத்துப்பூச்சி. சரியாக கண்டுபிடிச்சி உள்ளுக்குள்ளேருந்து எடுத்துடுறீங்களே. மேலே வந்து எந்த செடி படுத்திருக்கோ அதை பார்த்து அது அதில் இருக்குன்னு அனுமானம் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் இது அதை அடியில் சாப்பிட்ருக்கான்னு கவனித்து எடுக்கிறீங்க. அது வந்து குருத்துப்பூச்சி. சில நேரம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு ஹெவியாக ரெயின் பெய்யுது இல்லை தண்ணி தேங்குது அப்படின்னா அந்த மெடிசனில் புழு செத்துரும். அப்போ நம்ம குருத்துப்பூச்சிக்கு மருந்து அடிச்சிடக்கூடாது. ஒரு நம்ம 4-5 இடத்துல பிடிக்கும் போது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்குது. நம்ம அடிச்சு தான் ஆகும். சிம்டம்ஸுக்கான புழு இல்லை அப்படிங்கிறப்ப செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே சரி சரி. மருந்தோட காஸ்டம் வந்து கம்மியாகும். ஹெவியாக மருந்து அடிக்காமல் ஆமாம் லைட் டோஸ் இதுக்கப்புறம் அது பரவாமல் இருக்கிறதா அடிச்சா போகும். இப்போ இதில் குருத்துப்பூச்சி நிறைய இருக்குது. இலை சுருட்டு புழுவும் அதிகமாக இலை சுருட்டு புழுவும் இருக்குது அதிகமாக இருக்குது. இது எல்லாமே முன்னாலே நாங்கள் ஒரு மருந்து அடித்தோம் ஒரு 40 நாளைக்கு முன்னாடி. இதெல்லாம் இந்த பருவத்தில் வர்றது தான் இல்லை? ஆமாம். இல்லை குருத்துப்பூச்சிங்கிறது இப்போவும் வரும். நட்டு 10 நாள் 20 நாளில் கூட வரும் குருத்துப்பூச்சிங்கிறது. நான் பார்த்துருக்கேன். சின்ன இதுலேயும் வர ஆரம்பிச்சிடும். நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு 20 to 35 டேஸில் தான் சிம்டம்ஸ் இருக்கும்பாங்க. ஆனால் 15 டேஸில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் தடுக்கணுன்னா ஒரு சில விஷயம் என்ன பண்ணுன்னா, இப்போ நாற்று எடுத்து வந்து நட்டுறீங்களே. நட்டுறது வேணால் இந்த முனையை கிள்ளி மிதிச்சு விட்ருங்க.
தாய்ப்பூச்சி வந்து நாத்தங்காலில் போயிட்டு இந்த இலையோட மேல் பகுதியில் தான் இருக்கும் தாய்ப்பூச்சி. வந்து முட்டை போட்டு போயிடும், மாதிரி இருக்கும் அது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தாய்ப்பூச்சி மாதிரி தான் இருக்கும். இதுதான் இலை தாய்ப்பூச்சி. நல்லா காமிங்க. சும்மா என் விரல் எவ்வளோ சின்னதாக இருக்கு. ஆமாம், அது மாதிரி தான் இருக்கும். இது வந்து இது அது குருத்துப்பூச்சியோட தாய்ப்பூச்சி, விதை மாதிரி அது. ஆமாம், விதை மாதிரி முட்டையில் தான் இது குட்டிங்கெல்லாம் டெவலப் ஆகுறது. இப்போ அடுத்து பட்டர்ஃப்ளையாக மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். ஓ, பட்டர்ஃப்ளை ஆகிறமா அது? ஆமாம், அப்படியா? உண்மையா? அது எக் ஃபஸ்ட்டு வந்து எக் ஸ்டேஜில் இருக்கும், அடுத்து இது மாதிரி புழுவாக இருக்கும், அடுத்து கூட்டு புழுவாக இருக்கும், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையாக பறந்துடும். ஓ, பறக்கும் அது. பட்டர்ஃப்ளைனா பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம பார்க்குற வண்ணத்து பூச்சி இல்லாமல் இது ஒரு பூச்சி, பறக்க பூச்சி. அந்த பூச்சின்லாம் சில பேர் இந்த லைட்லலாம் வந்து பறக்கும்ல. ஆமாம், இப்போ வயலில் இருக்கா, மோட்டர் ரூம் லைட்டு போட்டிருந்தீங்கன்னா அங்கே வந்து பறந்துட்டு இருக்கும். ஆமாம், அந்த பூச்சி அதுக்கு தான். ஓ, அதோட வாழ்க்கை சுழற்சி இவ்வளவு இருக்கா? மேலே முட்டை போட்டு அது தண்டுக்குள்ளே போய் அதுக்கு தண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து அது அப்பா வெளியில் வந்து அது பறக்குது வேற. நைட் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், லைட் ட்ராப் மாதிரி வைக்கலாம். ஆன்லைனில் கூட விற்கிது. வயலில் எங்கேயாவது நடுவில் ஒரு இடத்துல வச்சு லைட்டை போட்டு விட்டிங்கன்னா இரவு நேரத்தில் எல்லாம் அந்த ஒளிக்கு அங்கே போயிடும். அங்கே அதில் அது வந்து மாட்டிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடணும் ட்ரேயில். தண்ணியில் போய் விழுந்துச்சுன்னா அதை மறுபடியும் வர முடியும். சரி சரி சரி. லைட்டை பார்த்தோன்னா இங்கிட்ட அங்கிட்டு பறக்கிற தண்ணியில் போய் விழுந்துடும், அது செத்துரும். சரி சரி சரி. கண்ட்ரோல் பண்ணுவோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியல. எஃபெக்டிவான ரொம்ப கெமிக்கல் அளவுக்கு இருக்காது. இதுன்னா மொத்தமாக இது பண்ணிடுவோம்ல. அதான் ஒரு சில வழிமுறைகள் இயற்கை விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வயல் தானே? இல்லை, அந்த வயலில் கிடையாது. இது இல்லாமல் இந்த லைன் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போகலாம். இப்படியே வரலாம் வாங்க. அங்கே அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. ஜூன் 2ஆம் தேதி போட்டது. ஜூலை 2, ஆகஸ்ட் 2, இன்னைக்கு ஒரு 15 நாள், 60, 70, 75 நாளுக்கு மேலே ஆக போகுது. இந்த பாருங்கள், இதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்துல ஒரு மாதிரி பழுத்த மாதிரி நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஏதோ கொட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கு இந்த இடத்துல அதிகமாக போட்டுருங்க, உரமோ இல்லை மருந்து இல்லை, சாப்பிட்டது ஏதோ கொட்டியிருக்காங்களோ? இல்லை இல்லை, மருந்து ஏதோ அதிகமாக அடிச்சிருக்கீங்க, ஏதோ ஊற்றுனது ஏதோ அது மாதிரி ஏதோ அப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அழுகி தான் இருக்குது அந்த இடத்துல. டபுள் சைடுமே இந்த 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 3 குள்ளே இருக்குல்ல, அந்த வயல் நல்லா இருந்துச்சு. இந்த 3 வயலும் மொத்தமாக போயிடுச்சு எனக்கு. அப்படியே மஞ்சளாக வந்து ரொம்ப இதாகிடுச்சு. பெருசாக வந்த பிறகும் அந்த மஞ்சள் அப்படியே இருந்துச்சு. திருப்பி என்னென்னமோ உரமெல்லாம் போட்டு 3 உரம் போட்டோன்னே தான் தெளிஞ்சு வந்துச்சு. மற்றவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. இந்த பக்கத்து வயல் அங்கே அவங்கெல்லாம் வந்து அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்கெல்லாம் வந்து எப்போதுமே இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க, அவங்க சரியாக பண்ணிட்டாங்க, நம்ம சரியாக பண்ணலை போல இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக என்ன உரம் கொடுத்துருக்கீங்க? இதுக்கு வந்து யூரியா, பொட்டாஷ் 3ஆவது உரம். அடி உரத்துக்கு அப்புறம் மேல் உரம் 2 உரம் போட்டோம்ல, அந்த 2ஆவது உரம் வந்து யூரியாவும் பொட்டாஷும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு 3 இதுக்கு இது ஒன்று போட்டோம், ஃபெரஸ் சல்ஃபேட்டு. தேவையே இல்லை. ஆமாம், அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நமக்கு அது தேவையே இல்லை, அதனால் எந்த பயனுமே இல்லைன்னு சொல்லிட்டு. யூரியா அது வரையும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ போட்டுருக்கீங்க? ஒவ்வொரு உரம் போடுறப்பையும் எவ்வளோ போடுவீங்க? 8 ஏக்கருக்கு சேர்த்து 6 மூட்டை யூரியா போட்டோம். மொத்தமாக 8 மூட்டை கணக்கு. இப்போ 2ஆவது உரம் போடையில். இப்போ 2ஆவது உரம் போட்டிங்களா? ஆமாம். மொத்தமாக எவ்வளோ யூரியா போட்டிங்க? 6 மூட்டை யூரியா போட்டோம், 2 மூட்டை பொட்டாஷ். ஃபஸ்ட்டு உரம் மட்டுமே எவ்வளோ யூரியா யூஸ் பண்ணுவீங்க? அப்போ வந்து 7 மூட்டை யூஸ் பண்ணோம். அடி உரம் போட்டப்போ யூரியாவே போடலை, காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். காம்ப்ளெக்ஸும் ஜிங்க் சல்ஃபேட்டும். அதனால தான் உங்களுக்கு இன்னும் அந்த மஞ்சள் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அப்படியா? வயலை விட
ஆ நான் சொன்ன ஃபஸ்ட்டு ப்ரைமரி நியூட்ரியன் வந்து நைட்ரஜன், யூரியா கொடுக்கணும். ஆ பொட்டாஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்போ கலப்பாக கதிர் அங்கே வருது பாருங்க. சரி, இதுக்கப்புறம் தான் போடணுமே நீங்கள் பொட்டாஸ். அப்படியா? பொட்டாஸ் ப்ளஸ் சல்ஃபேட்டு யூரியா. இல்லை எனக்கு பயிர் பச்சையாக இருக்குது அப்படின்னா யூரியாவை நீ நிப்பாட்டிடணும். அது மீறி அப்போ அந்த கண்டிஷனில் யூரியா கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த சாயிறது அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து இதனாலலாம் வரும். ஓஹோ, இப்போ நீங்கள் வந்து என்ன, இப்போ இதுக்கு நம்ம உரம் கொடுக்கணுமா இல்லை வேண்டாமா? இதுக்கப்புறம் தான் போட்டுருக்கணும் நீங்கள் பொட்டாஸு. அங்கங்கே வந்திருக்கா கதிர், அங்கே வந்திருக்கு. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் வருதா? ஆமாம். இந்த மாதிரி டைமில் பொட்டாஸ் கொடுத்தோம்னா மணி சத்துக்கு கிரெயினோட குவாலிட்டி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். சரி சரி, பொட்டாஸ் வந்து வேலை செய்யும். அதோடு சேர்த்து நீங்கள் சல்ஃபேட் கொடுக்குறப்ப இன்னும் லேட்டராக வராமல் இருக்கு பாருங்க. ஆமாம், அதெல்லாம் சீக்கிரம் வெளியே எடுத்துகிட்டு வரும் அந்த கதிரெல்லாம். சரி சரி சரி, அதான் பொட்டாஸ் ப்ளஸ் சல்ஃபேட் கொடுக்குறேன். யூரியா எதுக்காக கொடுக்குறதுனா அது சீக்கிரம் அப்சர்வ் பண்ணணும், பயிர் அந்த பச்சையிலே நீடிக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறது. சரி சரி, யூரியா கொடுக்கலாம். லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேல் க்ரீனில் தான் இருக்குது. ஆமாம், யூரியா கொடுங்க. இல்லை சார் எனக்கு ஃபுல் நல்லா பச்சை இருக்கு அப்படின்னா யூரியா நிப்பாட்டிடுது. அந்த டயத்தில் யூரியா கொடுக்கக்கூடாது. எக்ஸஸாக யூரியா கொடுத்தீங்க அப்படின்னா அறுக்கிறது முன்னாடி ஒரு மழையோ காற்றோ அடிச்சிச்சுன்னா சாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி சரி சரி, இப்போ நீங்கள் யூரியா கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து யூரியாவும் பொட்டாஷும் கலந்து கொடுத்தாங்க, ஒரு 10 நாள் இருக்கும். அதான் அந்த 10 நாளைக்கு நீங்கள் முன்னாடி கொடுத்ததா இப்போ கொடுத்துருக்கணும். இப்போ கொடுத்துருக்கணும், லேட்டராக நீங்கள் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுக்கலாம்ங்களோ? நாள் கணக்கு வச்சு போட்டீங்க. ஆமாம் ஆமாம், ஃபார்மர் சொல்கிறது. ஆமாம் ஆமாம், பயிர் வந்து அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. ஓ ஓ, இது முக்கியமாக மற்ற ஃபார்மர் சொல்கிறது எப்படின்னா, நம்ம 18 நாள்லேயே நட்டுட்டோம்ல, அதை நட்டதுலேருந்து கணக்கு பண்ணதுனால அதெல்லாம் சரியாக வராமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 28 நாளில் நட்டதுன்னா சரியாக வந்திருக்கும் இல்லையா? நாள் கணக்கில் செஞ்சுருந்தாங்கன்னா சரியாக வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ சம்பா இப்போ நீங்கள் கரெக்டாக அறுத்துட்டு சம்பா தான் நடுவீங்க, நாற்றாங்கல்லாம் போட்டு. இப்போ நாற்று வந்து ஒரு வயசான நாற்றை எடுத்து நடுங்க. 25 நாளைக்கு மேலே பாருங்க, நாற்று நடும்போது ஒரு 5-6 அது மாதிரி வைங்க. 5-6 செடி வைக்கணும். ஆமாம், ஏன்னா இந்த வருஷம் மழை அதிகம், கண்டிப்பாக தண்ணி வாட்டர் லாய் மிஷின் போகும், தேங்கும் அடிகால வசதி இல்லாமல். அந்த மாதிரி டயத்தில் நாற்று கரையிறத கட்டினீங்க வந்து பார்த்து, நாற்று கரைஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா அந்த கேஸ்? பார்த்துருக்கீங்களா? வயல் நட்டுருப்பாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா நாற்றே இல்லாமல் போயிடும். ஆமாம், அங்கங்கே வட்ட வட்டமாக போயிடும். அது நம்ம மறுபடியும் ஆள் வச்சு நட்டுறதுக்கு பதிலாக சம்பாளம் நடும்போது சேர்த்து வச்சு நட்டுருது. கொஞ்சம் கூடவே வச்சு நடும்போது கொஞ்சம் கூடவே நட்டுறணும். 3-2 வைக்கிறாங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் சேர்த்து 5 வைக்க சொல்லுவோம், 5-6 வைக்க சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் 8 வச்சாங்க. அதான் சார் ஒரு கணக்கு சொல்கிறேன். கணக்கு நம்ம வைக்கிறத விட அதிகமாக வைக்கணும். சரி சரி சரி. இப்போ இதெல்லாம் ஓரளவு ஓகே, நைட்ரஜன் ஓகே, க்ரீனிஷாக இருக்குது. இந்த வயலை பாருங்க. ஆமாம், இது எப்படி இருக்குது? க்ரீனில் தெரியும். ஆமாம், லைட் க்ரீன். ஆமாம் ஆமாம், இளம் பச்சையில் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் இது சத்து கம்மின்னு அர்த்தம் என்ன? இப்படியே போங்க, அங்கிட்ட நம்ம வயல்லாம் இப்படியே போங்க. இப்போ ஏதோ இவ்வளோ தூரம் தேறி வந்ததே பெரிய விஷயம். அப்போ வந்து அப்படியே போயிடுச்சு. இந்த 3 கொள்ளையும் ரொம்ப மோசம் மற்ற எல்லாத்தையும் விட. பார்த்து வாங்க, செருப்பு போடாமல் வந்துட்டீங்க. இந்த இது 4, அந்த பக்கம் உள்ள 2, அது 2 நம்மளுது. யாரோ இந்த வாய்க்கால வெட்டியிருக்காங்க. அந்த பக்கம் போகணும். நீங்கள் வந்துடுவீங்களா என்னன்னு தெரியல அந்த வரப்புல எல்லாம். பார்த்து இந்த வலது பக்கம் இருக்கிறது நம்ம கொள்ள. வசமாக மாட்டிக்கிட்டேன். அது வந்து இந்த இடம் முக்கம் தானே. இது வந்து பள்ளத்து வயல்னு பேர். இந்த வாய்க்கால் இருக்குல்ல, இந்த வாய்க்கால் மட்டும் வந்து இந்த வயலோட மேலே ஓடும். இந்த தண்ணி உள்ளுக்குள்ளேயே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ யாரோ அந்த 100 நாள் வேலையை நம்ம சொல்லி வெட்டியிருக்காங்க போல இருக்குது, அதனால் தண்ணி குறைஞ்சி வந்திருக்கு. அங்கே இந்த வடக்கு வாய்க்கால்னு பார்த்தோம்ல,
இந்த பக்கம் இந்த இந்த வாய்க்கால் ஒன்று பெருசாக இங்கே தான் ஆரம்பிக்கிறது. அந்த பக்கம் அந்த தண்ணி பாய்ச்சுறவங்க எல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சி இதில் வடிகாட்டிடுவாங்க. இந்த பக்கம் போய் ஒரு சின்ன காட்டாரில் இது கலக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இதை சாக்கை போட்டு இது பண்ணி சாக்கு மூட்டையை போட்டு தேக்கி இந்த தண்ணியை நவர விட மாட்டாங்க. இந்த 2 வயலும் இந்த 3 வயலும் அடிச்சிடும். அடுத்த வாட்டி நல்லா வரப்பை ஏற்றி கட்டுவோம். இந்த வரப்பண்ணா நல்லா ஏற்றி கட்டணும்னா செலவானாலும் பரவாயில்ல. நல்லா வரப்பை ஏற்றி. சரி. அப்புறம் நமக்கு அந்த அந்த வடக்கு மேலே கடைசியில் இருக்குது பாருங்கள், அந்த கொள்ளையிலேருந்து வர தண்ணி எல்லாம் இங்கேயே நம்ம வடிகட்டுவோம். வந்து இங்கே கடைசியாக இதில் வந்து சேரும். இதில் வந்து சேரும்போது அந்த தண்ணியும் வரும், இதையும் வந்து இதானோன்னா அப்படியே மாட்டிக்கும். அது கோயிலில் எதுவும் பூச்சிருக்கானே உங்களுக்கு கண்ணுக்கு தென்படுச்சுன்னா நின்றுவீங்கண்ணா. உங்களுக்கு எடுத்து காமிக்கணும்னு இறங்கி எடுத்து காமிச்சேன். சரி. பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஆமாம். நீங்கள் அதிகபட்சம் அந்த மேட்டுப்பாங்கான இடத்துல தான் நான் கோயிலுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன்ல. அங்கே அந்த இது ஒரு மாதிரி மருங்குளம் அந்த மாதிரி மேடான இடங்கள் இருக்குது பாருங்கள். இங்கிட்ட போகலாங்களா? இப்படி போய்டுவோம். அங்கே ரொம்ப அடைச்சலாக இருக்குது. இப்படி அதில் திரும்பி போய்டுவோம், நடுவில் போயிடலாம். சரி, இந்த வயல் தான் நம்மளோட. இது 2 நம்மளுது. 2மே அதுக்கு மேலே உள்ளது நம்மளுது, அதுக்கு பிறகு 2 பக்கமும் நம்மளுது. அதானே? ஆமாம். இருங்க நான் பார்த்துட்டு வந்துட்டா. பார்த்துட்டு வந்துடுறீங்களா? அங்கிட்ட ஒரு 2 கொள்ளையை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இதுதானே? ஆமாம். அதுலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நம்மளுது. பட்டுமா? கூடு மாதிரி கட்டியிருக்கு. நத்தையா? இது ஒரு பூச்சியோட முட்டை. என்ன பூச்சி? பூச்சியா பறையான்னு தெரியல, என்னன்னு தெரியல. இதோட முட்டை இது. ஓஹோ, இவ்வளோ பெருசாக இருக்கு. என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விவசாயிங்கள்லாம் இவ்வளோ தூரம் பார்ப்பாங்களான்னு தெரியல. யாரோ புல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ஓரம் மட்டும் இவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன காரணம்? அது இந்த இடம் மேடாக இருந்திருக்கும். மேடாக இருந்திருக்கும். தண்ணிங்கெல்லாம் ஃபுல்லாக நிற்கிறப்ப இந்த இடம் மட்டும் தண்ணி நிற்காமல் இருந்திருக்கும். தெரியுது பாருங்க, அடியில் தண்ணி இருக்கா? ஆமாம். இதெல்லாம் லைட்டாக மேலே இருக்கு. ஆமாம். ஓரம் மட்டும் மேடாக இருக்கு. பண்ணுங்க சார். பள்ளமான பிரச்சனை இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே பள்ளமாக இருக்கு பாருங்க. ஆமாம். வேலை குளமாக்கிட்டு மற்ற எல்லா வேலையும் மேடாக்கிட்டு. ஓகே, பிரச்சனையும் வராது. ஓஹோ, அந்த பள்ளத்து வயலை வந்து மீன் குளமாக வரையும் ஆக்கிடலான்ட்டீங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். இது நம்ம தானே? ஆமாம், இதுவும் நம்ம தான். இந்த வயலில் பார்த்தீங்களா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இடம் மேடும் ஒரு இடம் பள்ளமுமாக இருக்குது. எல்லா வயலுமே இது மாதிரி தான் வந்திருக்கணும். இப்போ அந்த வயலும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் மஞ்சளாக இருந்த இடம். நீங்கள் ஆனால் அந்த ஆரம்பத்தில் இந்த குருவியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதாவது நம்ம போர் தண்ணியே விட்டுட்டு இருந்திருப்போம், மழை வரல. ஆமாம். அதனால் பயிர் வந்து சாயில் பிஹெச் ப்ராப்ளம் ரொம்ப சஃபர் ஆகிருந்துச்சு. சரி. கரெக்டான மருந்து கொடுத்தீங்கன்னா கிளம்பி இருக்கும். நீ தான் 2-3 வாட்டி வர மட்டும் தானே சரியாச்சு. ஆமாம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்படி இருந்திருக்குன்னா உங்களுக்கு நட்டு ஒரு 20 நாள் ஆகுதுன்னா ஆனால் அப்படியே இருந்துருக்கும். ஆமாம். நட்ட மாதிரியே இருந்துச்சு. சில இடம் மேடு வளர்ந்து சில இடம் பள்ளமாகி அப்படியே காஞ்சிருக்கும். 10 செடி 10 நாற்று நட்டுருக்கோம், அதில் ஒரு நாற்று தான் பச்சை. ஆமாம். அது மாதிரி சாயில் பிஹெச் ப்ராப்ளம். சரியான சத்து குறைபாடுன்னு இல்லை. இப்படியே போனால் ரோட்டுக்கு செருப்பு நீங்கள் எடுக்கணுமா? ஆமாம், இப்படியே ஒன்றா போயிடுவோம். இல்லாட்டி திருப்பி அங்கேருந்து இங்கே வரணும்.
ஓரளவுக்கு தெரியுது. அந்த பக்கம்லாம் இது பூச்சி தெரியுதா? இல்லை, அதே அதே வகையான பூச்சி தான். ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி சரி. இப்போ குருவன் நடுறாங்க சார். ஆமாம். குருவனில் பொதுவாக நம்ம நெல் விவசாயம் பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான லிட்டரு லேண்டுக்கு விடுவோம். என்ன வரும்? லட்சக்கணக்கான லிட்டரு தண்ணியை இந்த லேண்டுக்கு நம்ம விடுவோம். ஆமாம் ஆமாம். நம்ம நட்டதுலேருந்து அறுக்கிறது. ஆமாம் ஆமாம். தண்ணி அளவு இல்லாமல் விடுவோம் லட்சக்கணக்கான லிட்டரு. அந்த ஒவ்வொரு லிட்டர் தண்ணியும் நம்மளுக்கு சாப்பிட்ற சோடியம் உப்பு இல்லை, அது இல்லாமல் நிறையா வகையான உப்பு இருக்குது. ஆமாம். அந்த உப்புலாம் நம்ம மண்ணிலே தேங்கியிருக்கும். மண்ணிலே தேங்கியிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் மோட்ரு செட்டில் தண்ணி ஓடிட்டு இருக்குல்ல? ஆமாம். அது பக்கத்தில் ஒரு தட்டு, சில்வர் தட்டு எடுத்து நீங்கள் போகிறப்போ அதை கொஞ்சம் தண்ணியை கையில் மூண்டு ஊற்றிட்டு போங்க. ஒரு மாதம் வச்சு அந்த தட்டில் என்ன படிஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம். வெள்ளையாக படிஞ்சிருக்கும். நம்ம லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை லேண்டில் விடுறோம். சரி சரி சரி. எவ்வளோ உப்பு அடியில் இருக்கும். ஆமாம். ஒரு கட்டங்கள்ல என்ன பண்ணணும், நம்ம மோட்டர் தண்ணியை கண்டினியூஸாக விட்டுட்டே இருக்கும். மழை வரல, ஆற்று தண்ணி வரல அப்படிங்கிறப்ப பயிர் வந்து தண்ணி உறிஞ்சிட்டே இருக்கும். அந்த உப்பு சேர்ந்து உள்ள போயிடும். ஓஹோ சரி சரி. புரியுது புரியுது புரியுது. அப்புறம் சஃபர் ஆகிடும். உங்களுக்கு சஃபர் ஆனாலும் 20 நாளைக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எப்போதுமே குருவ நட்டாக்கமா மழை வந்துடும். ஆமாம். 20 நாள் 2 மழையாக வச்சா சரியாயிடும். மழையே வரல. அதான் மழை வந்தால் நல்லது, மழை வந்தால் நல்லதும்பாங்களோ. அதனால தான் இந்த பிரச்சனை வந்து எல்லா இடமும் இந்த வருஷம் வந்து ரொம்ப சஃபரானது. இந்த வருஷம் எங்குமே ஓரளவுக்கு பாதிப்பு இருக்குண்ணே. அந்த மாரியம்மன் தாண்டி களஞ்சேரி அந்த ஏரியா இருக்குல்ல? ஆமாம். அதெல்லாம் ஃபுல்லே அவுட்டு. என்னது களஞ்சேரியா? அந்த ஏரியாவெல்லாம் இரும்பு தலை களஞ்சேரி அந்த ஏரியாவெல்லாம் ட்ராப்பே போயிடுச்சு. திரும்பி நட்டாங்க எல்லாம். அப்படியா? கரெக்டான ஒரு அனலைஸ் இல்லாமல், ஒரு கன்சல்ட் இல்லாமல் உரம் போட்டு தெரியாமல். ஆனால் என் செருப்பு எங்கே போட்டேன்? நான் பார்த்து நிறைய கேஸ் சரி பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து நிறைய கேஸ் சரி பண்ணியிருக்கீங்கன்னா, அநேகமாக போன தடவை நான் உங்களை அழைச்சிட்டு வந்திருந்தேன்னா கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால செம்பேன் தாக்கத்தாலே உங்களுக்கு இருந்திருக்கு. அந்த புகை செம்பேன் வந்து எப்போதும் வராது. சரி. குளமெல்லாம் விட்டணும்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த குளத்தை ஏதாவது மீன் விடணும், எடுக்கணும், அதுக்கு ஆள் வேணும். ஆமாம் ஆமாம். அந்த பிஹெச் ப்ராப்ளம்னால அந்த நல்ல வீட்டுக்குது நம்ம மோட்டர் தண்ணியே கண்டினியூஸாக விட்டுட்டே இருக்கும். வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் வாட்டர் வரல, ஆமாம், மழையோ ஆற்று தண்ணியோ வரல அப்படிங்கிறப்ப அந்த ப்ராப்ளம் வரும் ரெகுலராக. ஏன்னா அந்த பிஹெச் வந்து பேலன்ஸ் ஆகாமல் பழைய இதிலே இருந்துகிட்டு இருக்கும். அந்த உப்போட தன்மை மண்ணில் அதிகமாகிட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். போர் தண்ணி எதுவும் ஊற்றிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம். அதனால இந்த வருஷம் அந்த பிரச்சனை யாருக்கும் தெரியாமல் நிறைய பேர் இது. சரி சரி சரி. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, ஆற்று தண்ணி பாய்ச்சினா நல்லது, ஆற்று தண்ணி பாய்ச்சினா நல்லது அப்படின்னாங்க. இதுவும் வந்து குருத்து பூச்சி தான். சரி, இப்போ அது முன்னாடி ஒரு பூச்சி அடித்தோமே, அப்போ அது வந்து சாகாது என்ன? இது நாற்றுலேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க குருத்து பூச்சி. அதாவது அப்போ முட்டை போட்டுரும். அதோட தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 நாள் 30 நாள் தெரியும். ஓஹோ. ஏன்னா அப்போ ஒரு மருந்து அடிக்கிறோம்ல, ஒரு 20 நட்டு ஒரு 20 நாள் 30 நாள் கழிச்சு, அப்போ வந்து இது வந்து முட்டை பருவமாகவே இருந்துக்குமோ? ஆனால் அதிக மருந்து பார்த்தீங்கன்னா முட்டை வேலை செய்யாது. அதனால தான் இது லேட்டாக வருது போல இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்துருக்கு. நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா நிறைய வெண்கதிர் வரும். நிறைய வெண்கதிர் வரும் உங்களுக்கு. வெண்கதிர். இப்போ வந்து வெண்கதிர் தென்படுதா? இப்போ தென்படாது. இப்போ கதிர் மேலே வந்து இந்த செடியில் பார்த்தீங்கன்னா கதிர் இப்போ வந்துட்டு இருக்கும்.
இங்கே வந்துட்டு இருக்கும். ஆ குருத்து பூச்சி இங்கே ஓட்டை போட்டுரும். ஆமாம். அப்போ அது எப்போதும் போல வெளியே வந்து தள்ளுறப்ப அந்த கதிர் வெளியே வந்துடும். அதுக்கான சத்தோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இருக்காது. ஆமாம். அப்போதான் வெண்கதிர் கீழே குருத்து பூச்சி இது பண்ணியிருக்கோம். அதான் வெண்கதிராக தெரியுது. ஆமாம் ஆமாம். அந்த குருத்து பூச்சி இருக்கிறது தான் வெட்டிடுது அந்த இடத்துலையே. ஆனால் உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சொல்லாது. ஸ்ப்ரேயிங் காஸ்ட் அதிகமாம்மா? ஆமாம். அப்படியா சொல்கிறீங்க? என்னென்னதுக்கு அடிக்கணும்? அந்த கீழே சரிகாகுதில்ல. ஆமாம். அதுக்கு ஃபங்கிசைடு அடிக்கணும். சரி. செம்போல இருக்க ஒரு மருந்து குருத்து பூச்சிக்கான மருந்து. அதோட லைட்டாக ஒரு இன்னொரு கெமிக்கல் சிக்கிட்டுனா இதுக்கு போடும். ஓ சரி சரி. இலைச்சுட்டு புழுக்கும். 3-4 மருந்து அடிக்கணும். இந்த வயல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஏதாவது இருக்கான்னு என் பங்காளி தான். இதா இது இலை சுருட்டு புழு இருக்குது. இருக்குண்ணா? குருத்து பூச்சி இருந்துருக்கு. மருந்து அடிச்சிருப்பாங்க. இப்போ மருந்து அடிச்சிருக்காங்க. ஆமாம் அடிச்சிருப்பாங்க. அது தெரியுதுண்ணா? அடித்தோடனே வித்தியாசம் தெரியும். அது இல்லை. எப்படி சொல்கிறது உங்களுக்கு? இங்கே பாருங்களேன். இதான் வந்து குருத்து பூச்சி வந்தது தான். இந்த இடம் வந்து குருத்து பூச்சி வந்தது தான். ஆமாம். அதை மீறி அடுத்து புது இலைகள் வந்து மறைச்சிருச்சு பாருங்க. ஆமாம். வெளியே தெரியாது. அதோட தாக்குதல் கம்மியாக இருக்குன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான். ஓஹோ, அதோட தாக்குதல் கம்மியானோன்னு தான் வந்து இது பெருசாக வளர்ந்து வந்திருக்கு. நாட்டு பருவத்திலே ஒரு 10 நாளில் ஒரு மருந்து அடித்தோம். இது வந்து அயன் டெஃபிஷியன்சி. அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து குறைபாடு. எங்கேயாவது வயலில் எங்கேயாவது ஒரு சில இடத்துல நிலை இருக்கும். அப்படியா? இந்த சிம்டம்ஸ் இருந்தால் இரும்பு சத்து. இது வந்து இரும்பு சத்து குறைபாடு. அந்த தண்டில் மட்டும் வெள்ளையாகுது. நடு நரம்பு இருக்குல்ல, அதில் மட்டும் வெள்ளையாக இருக்குது. ஓரத்தில் வெள்ளையாக இருக்குது. நம்ம உரக்கடைக்காரர் மஞ்சளாக இருந்ததுக்கே இரும்பு சத்து குறைபாடுன்ட்டார். அது இரும்பு சத்து குறைபாடு கிடையாது. அவெல்லாம் வந்து எவ்வளோ அனுபவம் உள்ள ஆள், கிட்டத்தட்ட 50 வருஷமாக அதை கடை வச்சுருக்காரு. இப்படி போங்க போர் செட்டுக்கு. நம்ம வேளாண் வல்லுநர் கிஷோர் பல தகவல்களை வாரி வாரி வழங்கினார். பூச்சிகள் எல்லாம் நேரடியாக எடுத்து காமிச்சார். நெல் வயலில் எப்படி இப்படிலாம் பூச்சி இருக்குது, அதோடய பேர் என்ன, அதுக்கு என்ன மாதிரி மருந்தடிக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக சொன்னார். அப்புறம் வந்து பள்ளத்து வயலில் வந்து எப்படி வந்து நிர்வகிக்கணும், தண்ணீரை வந்து எப்படி நிர்வகிக்கணும்னு சொன்னார். தண்ணியில் வந்து pH லெவல் எப்படி வந்து பாதிக்கும் வயலை அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். நைட்ரஜன் சத்து கொடுக்கக்கூடிய யூரியா வந்து எவ்வளோ முக்கியமான தேவை, அதை வந்து அடிக்கடி பயிருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேறு உரங்கள் அடிக்கும் போதும் இந்த உரமும் கொடுக்கணுங்கிறதையும் தெளிவாக சொன்னார். இந்த பல தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பல காணொளிகளை நம்ம வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. அப்படியே உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லிடுங்க. நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடியவங்க, நெல் வயலில் வந்து விவசாயம் பண்ணக்கூடியவங்கன்னா உங்களோட அனுபவத்தையும் தனியாக இதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.